நமக்கென்ன மனக்கவலை ஏழேழு பிறவிக்கும் எதற்கும் பயமில்லை ஏழேழு பிறவிக்கும் எதற்கும் பயமில்லை ஏழு மலை இருக்க நமக்கென்ன மனக்கவலை பாடும் பாட்டெல்லாம் பரந்தாவனில் பாட்டு பாடும் பாட்டெல்லாம் பரந்தாவனில் பாட்டு நாடும் நடப்பதெல்லாம் நாரணன் விளையாட்டு நாடும் நடப்பதெல்லாம் நாரணன் விளையாட்டு ஏழு மலை இருக்க நமக்கென்ன மனக்கவலை கால்வண்ணம் அகலிகைக்கு வாழ்வு தந்தது கைவண்ணம் திரௌபதியில் மானம் காத்தது கால்வண்ணம் அகலிகைக்கு வாழ்வு தந்தது கைவண்ணம் திரௌபதியில் மானம் காத்தது மால்வண்ணம் திருமகளின் மனம் கவர்ந்தது மால்வண்ணம் திருமகளின் மனம் கவர்ந்தது மணிவண்ணன் கருணை நம்மை மகிழ வைத்தது மணிவண்ணன் கருணை நம்மை மகிழ வைத்தது ஏழு மலை இருக்க நமக்கென்ன மனக்கவலை ஒரு பிடி அவள் கொடுத்த குச்சேலம் உறவு ஒரு பிடி அவள் கொடுத்த குச்சேலம் உறவு கொண்டான் ஓடத்தில் ஏற்றி வைத்தே முகன் உடல் பிறப்பானான் ஓடத்தில் ஏற்றி வைத்தே முகன் உடல் பிறப்பானான் தான் சுவைத்த பழங்களையே தந்தனள் தாய் சபரி தான் சுவைத்த பழங்களையே தந்தனள் தாய் சபரி தருவதற்கொன்றுமில்லை தலைவனியமையாதரி தருவதற்கொன்றுமில்லை தலைவனியமையாதரி ஏழு மலை இருக்க நமக்கென்ன மனக்கவலை ஏழேழு பிறவிக்கும் எதற்கும் பயமில்லை ஏழு மலை இருக்க நமக்கென்ன மனக்கவலை சுவாமி, ஊருக்குள்ளே நம் வீட்டிற்கு அருகே குடியிருப்பவர்கள் எல்லாம் அவர்களுடைய அபிப்பிராயத்தை என்னிடம் சொல்லி அதை உங்களிடம் சொல்ல சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? ஏழு மலையானை மலர்களால் அர்ச்சனை செய்ய இங்கு ஒரு கிணறு வெட்டி நந்தவனம் உண்டாக்க நாம் இருவரும் பாடுபடுகிறோமே, இந்த கைங்கரியத்தில் அவர்களுக்கும் பங்கு வேண்டும் என்று ஆசைப்படுவதாக உங்களிடம் சொல்ல சொன்னார்கள். அமுதா, ஊராரெல்லாம் நமக்கு உதவி செய்ய முன்வந்ததை கேட்டு என் உளமாற மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் யாரையும் எதிர்பார்க்காமல் நாம் கணவன் மனைவி இருவர் மட்டுமே பாடுபட்டு இப்படி ஒரு கிணறு வெட்டி நந்தவனம் உண்டாக்கி தொண்டு செய்கிறோம் என்று ஏற்கனவே நான் வேண்டமுடையானிடம் வேண்டிக் கொண்டேனே. அப்படி இருக்கும் போது மற்றவர்கள் இதில் தலையிட்டால் நம் பிரார்த்தனைக்கு மதிப்பில்லாமல் போய்விடுமே. நாம் இருவர் மட்டும் இந்த கைங்கரியத்தை செய்து முடிப்பதென்றால் நாட்கள் அதிகமாகுமே. எத்தனை நாட்கள் ஆனால் என்ன, வேண்டிக் கொண்டபடி காரியத்தை முடிப்பதுதானே ஆண்டவனுக்கு நாம் செய்யும் தொண்டு. சரி, உங்கள் இஷ்டப்படியே செய்வோம். அமுதா, உனக்கு சிரமமாக இருந்தால் நீ ஓய்வெடுத்துக்கொள். நான் ஒருவனே தனியாக இந்த கைங்கரியத்தை முடிக்கிறேன். சுவாமி, இது என்ன இப்படி சொல்லிவிட்டீர்கள்? என் உடம்பில் கடைசி மூச்சு இருக்கும் வரை உங்கள் நலனுக்காக ஒவ்வொரு கணமும் பாடுபட காத்துக்கொண்டே இருக்கிறேன் சுவாமி. அப்படியானால் மற்றவர்கள் நமக்கு உதவி செய்ய வரும் பிரச்சனையை இனி பேசாமல் உன் வேலையை கவனி. சரி. அம்மா, நீங்க புருஷன் பெஞ்சாதி ரெண்டு பேரும் இப்படி ஓயாம பாடுபடுறத நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு தான் வரேன். இதுக்கு பதிலா அந்த ஏழுமலையான் உங்களுக்கு ஏதாவது பலனை கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கறீங்களா? அப்பா,
பலனை கருதி பகவானுக்கு தொண்டு செய்தால் அதை போல ஒரு பாவம் இந்த உலகில் வேறு எதுவுமே இல்லை. அப்படின்னா உங்க தொண்டுல எனக்கும் கொஞ்சம் பங்கு கொடுங்க, நானும் உங்களோட சேர்ந்து பாடுபடுறேன். வேண்டாம் அப்பா, இந்த கைங்கரியத்தில் அடுத்தவர்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது என்பதே என் கணவருடைய கண்டிப்பான உத்தரவு. சரிதான், நீங்களும் உங்க புருஷனும் சரியான சுயநலவாதிங்க போல இருக்கு. ஏனப்பா இப்படி சொல்கிறாய்? அடுத்தவங்க இந்த காரியத்துல தலையிட்டா அவங்களுக்கும் ஆண்டவன் அருள் கிடைக்கும்ங்கிற கெட்ட எண்ணத்துல தானே எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டு நீங்க 2 பேர் மட்டும் இப்படி பாடுபடுறீங்க. ஐயோ, அப்படியெல்லாம் சுயநலக்காரர்கள் என்று எங்களை முடிவு கட்டி விடாது. எல்லோரும் ஆண்டவனின் அருள் பெற்று வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தினசரி பிரார்த்தனை. அந்த நல்ல எண்ணம் உங்களுக்கு இருந்தா எங்கிட்டயும் கொஞ்சம் கூடைய கொடுங்க, நான் உங்களுக்கு தொண்டு செய்யறேன். நீ யாரப்பா? என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்க 2 பேரையும் எனக்கு நல்லா தெரியும். நீ எங்க இருக்கிறாய்? நீங்க கும்பிடுற ஏழுமலையா இருக்கானே, அதே மலையில தான் நானும் இருக்கேன். உன் பெயர் என்னப்பா? என்ன எல்லாரும் வெங்கடேசன்னு கூப்பிடுவாங்க. அப்பா, உன்னை அந்த சாட்சாத் வெங்கடாஜலபதிக்கு சமமாகவே நினைக்கிறேன். ஐயே, அந்த ஆளுக்கு சமமா என்ன ஈடு கட்டி பேசாதீங்க, நான் அவனை விட வசந்தவன். அப்பா வெங்கடேசா, பார்ப்பதற்கு சிறுவனாக இருந்தாலும் பேச்செல்லாம் பெரிதாக பேசுகிறாயே. இன்னும் கூட பிரமாதமா பேசுவேன். ஆனா உங்களை போல பகவான் மேல உண்மையா பக்தி செலுத்துறவங்களை பார்க்கும்போது உணர்ச்சி வசத்துல எனக்கு கொஞ்சம் பேச்சு சரியா வர்றதில்ல. அமுதா, இதோ வந்து விட்டேன். என்ன இது? ஒரு கூடை மண்ணை கொட்டி விட்டு வருவதற்காக இவ்வளவு நேரம்? மன்னியுங்கள் சுவாமி, சற்று தாமதமாகிவிட்டது. சரி சரி, சீக்கிரம் வா. அம்மா, கூட என்கிட்ட கொடுங்க, நானும் கொஞ்சம் வேலை செய்யறேன். வேண்டாம் அப்பா, அடுத்தவர் தலையிடுவதை பார்த்தால் என் கணவர் வருத்தப்படுவார். என்ன ஏமா அடுத்தவனா நினைக்கிறீங்க? உங்க பிள்ளையாவே நினைச்சுக்குங்க. அவருக்கு தெரியாம கொட்டிட்டு குடுக்கறேன். கொண்டாங்கம்மா கூடைய. அமுதா, கூடைய அந்த சிறுவனிடம் எதற்காக கொடுத்தாய்? சுவாமி, இந்த பிள்ளையை பார்த்தால் என் கண்களுக்கு சிறுவனாக தென்படவில்லை, ஏதோ தெய்வாம்சம் நிறைந்தவனாக காணப்பட்டான். அந்த பாசத்தில் என்னையும் அறியாமல் கூட அவனிடத்தில் கொடுத்து விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி. அடுத்தவர்களை நம் பணியில் ஈடுபடுத்தக் கூடாது என்று சற்று முன்புதானே உனக்கு எடுத்துச் சொன்னேன். அதற்குள் என் வார்த்தையை அலட்சியப்படுத்தி விட்டாயா? இல்லை சுவாமி, ஆண்டவன் மேல ஆணையிட்டு சொல்கிறேன், எப்போதும் உங்கள் வார்த்தையை அலட்சியப்படுத்தவே மாட்டேன். பிறகு எதற்காக கூட அவரிடம் கொடுத்து விட்டு நீ வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறாய்? யார் அந்த சிறுவன்? ஏன் இங்கு வந்தான்? என்னய்யா ஒரே அடியா அந்த அம்மாவை விரட்டுறீங்க? இவங்க சார்பில தட்டி கேட்க ஆள் இல்லைன்னு பாத்தீங்களா? அப்பா, என் மனைவியோடு நான் பேசுகிறேன், நீ போய் உன் வேலையை பார். எனக்கு இன்னைக்கு ஒரு வேலையும் இல்ல, உங்களோட வம்புடுக்க தான் வந்திருக்கேன். வம்புக்கு நாங்கள் தயாராக இல்லை, நீ வந்த வழியே போகலாம். எல்லாருக்கும் நான் வழி காட்டுறேன், நீங்க எனக்கு வழி சொல்றீங்களா? உன்னோடு விதண்டாவாதம் பேச எனக்கு தெரியாதப்பா. யோ, யார பாத்தியா விதண்டாவாதக்காரங்கிற? ஜாக்கிரதை, மரியாதையா பேசு. நீயும் மரியாதையாக போய்விடு. ஆத்திரப்படாதீர்கள். நீங்க சும்மா இருங்கம்மா. உங்களை போல என்னையும் மிரட்டி பாக்குறாரு. யோ, இந்த அதிகாரத்தை எல்லாம் உங்க பஞ்சாயத்து கிட்ட வச்சுக்குங்க. இப்போது நீ போகிறாயா இல்லையா? போகலன்னா என்னையா செய்வ? என் கோபத்திற்கு ஆளாகி விடுவாய். பொறுமையாக இருங்கள். எல்லாம் முன்னால் வந்த வினை. என்கிட்ட பேசியா பொம்பளை யாயா விரட்டுற? என்ன சொன்னாய்? ஐயோ, ஆத்திரத்தில் அடித்து விட்டீர்களே, அந்த பிள்ளையின் முகத்தில் ரத்தம் வழிகிறதே. வெங்கடேசா, அப்பா வெங்கடேசா, வெங்கடேசா நில்லப்பா. வெங்கடேசா, நான் சொல்வதை கொஞ்சம் கேளப்பா. என்ன இது? கதவுல திறந்து கிடக்க, யார் திறந்தாலும் தெரியலையே. ஐயோ, என்ன இது? என்ன இது? பெருமாள் முகத்தில் சத்தமா கொண்டது. சீனிவாசா, இங்க என்ன அபச்சாரம் நடந்தது? பெருமாளே, மன்னிக்க முடியாத தவறு யாராவது செய்து விட்டாரா? அது லோகத்துக்கு எடுத்து காட்டுறதுக்காக இப்படி ஒரு நாடகத்தை நடத்துறியா? அப்பா, உன் சோதனைகளை எங்களால தாழவே முடியாது. குற்றம் செய்தவாள யாருன்னு எங்களுக்கு விலைக்கு காட்டிடு. அதுக்கு இப்பவே என்ன பிராயச்சித்தம் செய்யணுமோ அதை செய்துடுறோம். ஐயோ, தொடக்க தொடக்க ரத்தம் கொட்டிட்டே இருக்கே, இதுக்கு என்ன செய்யறது? பார்த்தீங்களா சாமி,
வந்த சிறுவனை தாங்கள் அடித்த அதே இடத்தில் பெருமாளுக்கு ரத்தம் கொட்டும் காட்சியை பார்த்தீர்களா? இதில் இருந்தாவது சிறுவனாக உருமாறி வந்து நம்மிடம் விளையாட்டுகளை காட்டியவர் இந்த பெருமாளே என்று இப்போதாவது புரிந்து கொண்டீர்களா சுவாமி? வந்தது தெய்வீக அருள் பெற்ற குழந்தை போல் தெரிகிறதே என்று அப்போதே சொன்னேனே, கேட்டீர்களா? இந்த தீராத பாவத்திற்கு நாம் என்ன செய்வது சுவாமி? ஆண்டவருக்கு தொண்டு செய்வதற்கா கிணறு வெட்டினோம்? இல்லை, இல்லவே இல்லை. அழியாத இந்த அபச்சாரத்தை செய்வதற்காகத்தான் பெரிய பாவக்குழியை வெட்டி கொண்டோம் சுவாமி, வெட்டி கொண்டோம். ஸ்ரீனிவாசா, நாங்கள் கணவன் மனைவி இருவருமாக சேர்ந்து உனக்கு செய்யும் தொண்டில் ஒரு சிறுவன் வந்து தலையிடறானே என்று ஆத்திரப்பட்டு விட்டேன். அதுவும் உண்மையில் கொண்ட பக்தியின் காரணமாகத்தான் அப்படி நடந்து கொண்டேன். அது குற்றம் என்றால் அதற்கு பிராயச்சித்தமாக உன் திருவடியிலேயே என் உயிரை விட சித்தமாயிருக்கிறேன். பெருமாள் முகத்திலே வடியும் ரத்தத்தை நிறுத்த கடைசி முறையாக முயற்சி செய்து பார்க்கிறேன். திரிகரண சுத்தியோடு நானும் என் கணவனும் உன்னை நினைத்து பூஜித்து உனக்கு தொண்டு செய்வது உண்மையானால், மனதில் உன்னையே சதா தியானித்து நாங்கள் காணும் பொருளெல்லாம் நீயே என்று நினைப்பது சத்தியமானால், எங்கள் பக்திக்கும் ஒரு சக்தி இருக்கும் என்று உலகத்திற்கு எடுத்து காட்ட வேண்டும் என்றால் உண்மையில் ஆணையிட்டு சொல்கின்றேன். உன் முகத்திலிருந்து வழியும் ரத்தத்தை இந்த கற்பூரத்தை வைப்பதோடு நிறுத்திவிடு. இல்லை, எங்கள் உயிரை மாய்த்து விடு. பார்த்தீர்களா? வழிந்த ரத்தம் நின்றுவிட்ட காட்சியை பார்த்தீர்களா? பெருமாள் நமக்கு கருணை காட்டியதை பார்த்தீர்களா சுவாமி? பார்த்தீர்களா? ஆண்டவா, என் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் ஏழுமலையானே, உன் மகிமை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. அடியேன் ஏதாவது பிழைகள் செய்திருந்தாலும் அவைகளை எல்லாம் மன்னித்து விடு. ஐயா, நீங்க பிழையொன்னு செய்திடல. உங்க புகழ உலகத்துக்கு எடுத்துக்காட்டவே பகவான் இப்படி ஒரு சம்பவத்தை உண்டு பண்ணி இருக்கார். அம்மா, உங்க கையால கற்பூரத்தை வச்ச உடனே பகவானுடைய முகத்துல கொட்டின்றது ரத்தம் நின்னு போன அற்புதத்தை அதிசயத்தை என்னன்னு சொல்றது. இந்த சம்பவம் நடந்த ஞாபகார்த்தமா இன்னிலிருந்து பெருமாளுடைய முகத்துல நீங்க கற்பூரத்தை வச்ச அதே இடத்துல நாங்களும் தினசரி கற்பூரத்தை வச்சு வழிபடுறதுன்னு முடிவு பண்ணது சந்தேகம். அம்மா, பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்குது. நாங்க தான் நேர்லயே பார்த்துட்டுமே. ஐயா, இந்த திருமண தெய்வத்துடைய திருவருள் உங்ககிட்ட என்னன்னைக்கு நினைச்சு நிற்கும். திருவருள் தரும் தெய்வம் திருமலை தெய்வம், திருவருள் தரும் தெய்வம் திருமலை தெய்வம், தீராத வினையெல்லாம் தீர்த்திடும் தெய்வம், தீராத வினையெல்லாம் தீர்த்திடும் தெய்வம், திருவருள் தரும் தெய்வம் திருமலை தெய்வம். வரும் துயர் பகையாவும் மாற்றிடும் தெய்வம், வரும் துயர் பகையாவும் மாற்றிடும் தெய்வம், வாய்த்திருந்தே கேட்டால் வழங்கிடும் தெய்வம், வாய்த்திருந்தே கேட்டால் வழங்கிடும் தெய்வம், திருவருள் தரும் தெய்வம் திருமலை தெய்வம். மண்ணு புகழ் கோசலைக்கு மைந்தனான தெய்வம், மண்ணு புகழ் கோசலைக்கு மைந்தனான தெய்வம், மண்மகளும் மலர்மகளும் மறுவுகின்ற தெய்வம், மண்மகளும் மலர்மகனும் மறுவுகின்ற தெய்வம், தன் பொதிகை முனிவர் தொழும் திருவேங்கட தெய்வம், தன் பொதிகை முனிவர் தொழும் திருவேங்கட தெய்வம், ஸ்ரீனிவாசனாக நின்று சேவை தரும் தெய்வம், ஸ்ரீனிவாசனாக நின்று சேவை தரும் தெய்வம், திருவருள் தரும் தெய்வம்